السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஹாபிலும் காபிலும். ஹாபில் மற்றும் காபில் இருவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகளாவார்கள். இருவருக்கும் ஒரு விஷயத்தில் தகராறு ஏற்பட்டது. காபில் என்பவர் ஹாபிலை கொலை செய்துவிட்டார். உலகில் நிகழ்ந்த முதல் கொலை இதுவே ஆகும். இது சம்பந்தமான எந்த சட்டமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஷரியத்தில் இல்லை. எனவே சகோதரனின் பிணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் காபில் மிகவும் குழம்பி போயிருந்தார். அல்லாஹ் தஆலா ஒரு காக்கையின் மூலம் பிணத்தை அடக்கம் செய்யும் முறையை அவருக்கு கற்பித்தான். இதை பார்த்த காபில் இந்த காக்கைக்கு தெரிந்த விஷயம் கூட தனக்கு தெரியவில்லையே என வருத்தப்பட்டார். பிறகு தமது சகோதரர் சடலத்தை அடக்கம் செய்தார். அன்றிலிருந்து அடக்கம் செய்திடும் முறையை நடைமுறைப்படுத்தப்பட்டது. காபிலை பற்றி குறிப்பிடும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகில் அநீதமாக யார் கொலை செய்தாலும் அந்த பாவம் காபிலை சாரும் என்றார்கள். ஏனென்றால் அநீதியாக கொலையை ஆரம்பித்த முதல் மனிதர் இவர்தான். எனவே மனிதன் தனது வாழ்க்கையில் எந்தவித பாவகரமான செயல்களையும் தோற்றுவிக்கக்கூடாது என்பது இதிலிருந்து நமக்கான படிப்பினையாகும். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். சூரியன் அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான படைப்பாகும். இதிலிருந்து நமக்கு வெளிச்சமும் வெப்பமும் கிடைக்கின்றன. இது தினசரி கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா இதை கியாமத்தின் போது தன் ஆற்றலினால் மேற்கில் உதிக்க செய்வான். இதன் நீள அகல லட்சக்கணக்கான மைல் சுற்றளவாகும். இதன் எடை பூமியை விட பல லட்சம் மடங்கு கனம் கொண்டதாகும். எவ்வளவு எடை கொண்ட பிரம்மாண்டமான சூரியன் நிர்ணயித்த வட்ட வளையத்தை தாண்டாமல் சுழலுவதும் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலுள்ள பூமிக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருவதும் அல்லாஹ் தஆலாவின் பேராற்றலுக்கு ஒரு சான்றாகும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தீனில் தொழுகையின் முக்கியத்துவம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது, தொழுகையை வேண்டுமென்றே விடுபவர் தீனை விட்டும் நீங்கியவர் ஆவார், மேலும் தொழுகையை தீனின் தூணாகும் என பகர்ந்தார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ஒலுவில் காதுகளை மசஹ் செய்தல். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலுவின் போது தலையை மசஹ் செய்வார்கள். பிறகு இரு காதுகளின் உட்புறம் கையின் ஆட்காட்டி விரல்களாலும் காதின் வெளிப்புறம் இரு பெரு விரல்களாலும் மசஹ் செய்வார்கள் என்று கூறினார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஆசுரா நோன்பின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆசுரா பற்றி கேட்டதற்கு, இந்த நோன்பு கடந்த வருட பாவத்திற்கு பரிகாரமாகும் என பதிலளித்தார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. தேவையின்றி யாசிப்பதின் கேடு. தனது தேவைக்கு தகுந்த பொருளாதாரம் இருந்தும் எவர் பிறரிடம் யாசிக்கிறாரோ அவர் மறுமை நாளில் முகத்தில் கோடுகள் கிழிக்கப்பட்டு அருவருப்பான தோற்றத்தில் வருவார் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. நபி அவர்களின் குடும்பத்தாரின் பொறுமை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் சோள ரொட்டி சாப்பிடும் பழக்கமுடையவர்களாக இருந்தும் பல இரவுகள் அதற்கு கூட வழியின்றி பட்டினி கடந்துள்ளார்கள். திருமிதி ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி. நல்லோருக்கான நற்செய்தி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக இறையச்சம் உடையவர்கள் சுவனப்பதிகளிலும் நீரூற்றுகளிலும் சுகமாக இருப்பார்கள். அவர்களை நோக்கி சாந்தியுடனும் அச்சமற்றவர்களாகவும் இதில் நீங்கள் நுழையுங்கள் என்று கூறப்படும். மேலும் அவருடைய நெஞ்சங்களில் இருந்த குரோதத்தையும் நாம் நீக்கிவிடுவோம். எல்லோருக்கும் சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் முன்னோக்கி கட்டுகளில் ஆனந்தமாக அமர்ந்திருப்பார்கள் என மறுமையினே நல்லடியால் கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்குறுதியை சூரா ஹிஜ்ரிலே அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். இளைத்த உடம்புக்கு சிகிச்சை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் என்னை அனுப்பி வைத்திட என் தாய் விரும்பிய போது எனது இளைத்த உடலை பருமனாக்க என் தாய் வைத்தியம் செய்யலானார்கள். ஆனால் எதுவும் மாற்றம் தெரியவில்லை. இறுதியாக நான் பேரிச்சம்பழத்துடன் வெள்ளரிக்காய் சாப்பிட ஆரம்பித்தேன். பிறகு நடுத்தரமான உடல் பருமனை அடைந்தேன் என கூறுகிறார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்கள் பூமியில் பயணம் செய்து அவர்களுக்கு முன்னர் இறந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? அல்லாஹ் அவர்களை அடியோடு அழித்து விட்டான். நிராகரிப்பவர்களுக்கும் இவை போன்ற முடிவு உண்டு. ஏனென்றால் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான், நிராகரிப்பவர்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை என சூரா முஹம்மதிலே கூறுகிறான். அல்லாஹ் எதை கேட்டமோ நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.